Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. தற்போது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. பல்வேறு கட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப தமிழக அரசு தரப்புல இருந்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறீர்கள். என்னென்ன கோரிக்கைகள், என்னென்ன அம்சங்கள் அதுல இடம்பெறும் சார்? இப்ப இனிஷியலா நாங்க ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவனுடைய மனு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனில லண்டன்ல இருந்தார் என்று சொன்னாலும் தொடர்ந்து அது சார் அங்க இருந்து எங்க தொடர்ந்து அந்த கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல நம்முடைய தலைமை செயலாளர், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, துறையினுடைய அமைச்சர்கள் மூலமாக என்னிடமும் அதே போன்று லா ஆபீசர்ஸ் மூலமாகவும் பேசி நம்முடைய வில்சன் அவங்க தான் இது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டீச்சர்ஸ் யாரும் அது சார்ந்து நீங்க பதஷ்டப்பட தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த செயலையும் நம்ம காட்டினாதான் அவங்களை நம்ம அரணாக பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு சட்ட ரீதியாக போகணும். ஆல்டர்னேட்டிவா அது சார்ந்து நம்ம என்ன பண்ணலாங்கும் போது 36 சங்கங்களை அழைத்து நாங்க பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல டெட்டை நம்ம கண்டக்ட் பண்ணலாம், we are ready to write அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களாக இருந்தது என்று சொன்னாலும் சட்ட ரீதியாக போராட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் நாம் எடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு இப்ப அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போக வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு ஆக்ட் வரதுக்கு முன்பு யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றது அது எந்த அளவுக்கு அது நியாயமாக இருக்கும் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய அரசாங்கம் இப்ப அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் போயிருக்கிறாங்க. ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வருகின்ற 19ஆம் தேதியே பார்த்தீங்களா அவங்களே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு இந்த கேஸ். அது ஸோ கேஸ் கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதற்கு முதல் படியாக இந்த ரிவ்யூ பெட்டிஷன் நாங்கள் போகிறோம். இப்ப ஆசிரியர் சங்கங்கள் தரப்புல இருந்து எதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார்? என்ன சவால் சொல்றாங்க? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு தேர்வு எழுதுவதில் இல்ல பணி உயர்வுக்கான ஒரு தேர்வு அட்டெம்ப்ட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதையெல்லாம் நீங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்க இப்ப அந்த மனுல? ஜென்ரலா இப்போ அன்னைக்கு பேசின கருத்துக்கள் சொன்ன சங்கங்களை பொறுத்தவரைக்கும் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பணியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ். அந்த அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு டெட்ல யார் தேர்ச்சி பட்டிருக்காங்களோ அவங்க உருவாக்குனது அவங்க தான். இன்னைக்கு இருக்கின்ற ஆசிரியர்களை உருவாக்குனது அவங்க தான். ஏன் இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை உருவாக்குனதும் பாத்தீங்கன்னா அவங்க தான். ஸோ அந்த அனுபவம் என்பது வரும்போது என்னைக்குமே சோட போகாம இருக்குது தான் இருக்குது. அதுல அவங்க திருப்பி நீங்க தகுதியானவர்கள் தானா, நீங்க திருப்பி நீங்க தேர்வுகள் எழுதுங்கள் என்று அவங்க என்னைக்குமே நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதுறது அவங்க என்னைக்குமே தயக்கம் காட்டல. சார் நாங்க எழுதுறதுதான் சார், நாங்க எழுதலன்னு சொன்னாதான் அது எங்களுக்கு மிகப்பெரிய இன்சல்ட் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பாக்குறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்துல அந்த ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு வாழ்வாதாரமே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாகின்ற விதத்துல ஒரு தீர்ப்பு வந்த பொழுது அந்த கலக்கம் இனிஷியலா எல்லாருமே என்ன சொல்றது கூட தெரியாம 2 நாட்களா இருந்த பொழுது ஒரு அரசாங்கம் அவர் அழைத்து பேசுகிறது என்று சொன்னால் வெறும் டீச்சர்ஸ்க்காக மட்டும் அல்லாமல் அந்த டீச்சர்ஸ் உருவாக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த டீச்சர்ஸ் உருவாக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள், டீச்சர்ஸ் பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஸ்கூல், எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், எல்லாத்துடைய ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா அது என்னதான் சைக்காலஜிக்கலா ஒரு அஃபெக்ட்னஸ் வரும்ல, அந்த இம்பாக்ட் எங்க டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது. சரி, சட்ட ரீதியாக நம்ம எப்படி அவங்கள நம்ம பாதுகாக்கலாம், நீங்க கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் காட்டுவது இது ஒரு விதமான ஒரு வழியாகத்தான் நான் சொல்கிறேன். நன்றி அமைச்சர், இணைப்பில் உங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததற்கு. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.